நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. ஜாஷ்வா டிவி அனைவருக்கும் உங்களை சேனல் மூலியம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறேன். ஆண்டவரே, நேற்றும் என்று மாறாதவரே உம்மை துதிக்கிற ராஜா. இந்த வார்த்தை ஒவ்வொரு பிள்ளைகளோட அசைவாடுவதாக. பரிசுத்த ஆவியானவரே, ஒரு விஷயம் நீங்கள் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்கப்பா. இம்மட்டும் காத்து எவனேசரே உம்மை துதிக்கிற ராஜா. இனி காத்துடைய நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். வாசிக்கலாமா? லூக்கா 2ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். வாசிக்கல. பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். பாருங்க, இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணியில் சுற்றி முன்னணியில் கிடத்திருக்கிறார்கள் காண்பீர்கள், இது உங்களுக்கு அடையாளம் என்றார். பாருங்கள், இன்றைக்கி தாவீதின் ஊரில் என்ன செய்கிறாரு? இன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அவர் பாருங்கள், பிதாவின் சித்தத்தை செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறார்? தாவீதின் ஊரில் தாவீது என்ன செய்கிறார்? வம்சத்துக்குள்ளே என்ன செய்கிறாரு? பிறந்திருக்கிறார். அவர் எதற்காக வந்திருக்கிறார்னா, என்ன செய்கிறார்? நம்ம பாவங்களுக்காக, அடிக்கப்படுறதுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக என்ன செய்கிறாரு? அவர் என்ன செய்கிறார்? அந்த பூலோகத்துக்கு வந்து மனுஷ ரூபத்தில் என்ன செய்கிறாரு? வந்திருக்கிற அந்த குழந்தைய என்ன செய்கிறாரு? பிறந்து என்ன செய்கிறாரு? வந்திருக்கிறார். இன்றைக்கி இந்த பண்டிகை நாட்கள் என்ன செய்கிறோம்? கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த கிறிஸ்துமஸ் என்ன செஞ்சுக்கிறோம்? இன்றைக்கி அநேகர் என்ன செஞ்சுக்கிறோம்? நமக்கு ஒரு பண்டிகையை ஆசரிச்சுட்டு இருக்கிறோம். அதே பண்டிகை ஆசரிக்கணும்னா நம்ம பண்டிகை கொண்டாடுற மனுஷங்களாக இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? அவர் பாருங்கள், எதற்காக நமக்கு தாவீதின் ஊரில் என்ன கிறிஸ்து இரட்சகர் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார்னா, பிதாவின் சித்தம் செய்கிறதுக்கு தான் அவர் என்ன செய்கிறாரு? பிறந்த இந்த பூலோகத்துக்கு வந்து அவருடைய திட்டங்களை, அவருடைய நோக்கங்களை என்ன செய்கிறாரு? நிறைவேற்றுறதுக்காக என்ன செய்கிறாரு? இந்த பூலோகத்துக்கு என்ன செய்கிறாரு? பிறந்திருக்கிறார். இன்றைக்கி ஒவ்வொரு மனுஷனுடைய என்ன செய்கிறார்? இன்றைக்கி நினைக்கிறோம், இன்றைக்கி நல்ல துணிமணி போட்டிருக்கிறோம், ஏசப்பா இன்றைக்கி சர்ச்சுக்கு போய்ட்டு வந்துருக்கோம், ஏசப்பா சந்தோஷமாக இருப்பார். அப்படிலாம் சந்தோஷமாக இருக்க மாட்டார். அவருக்காக வாழும்போது, அவருக்காக நம்ம கிரயம் செலுத்தும் போது, அவர் என்ன சித்தத்தை செய்கிறதுக்கு இங்கே வந்தாரோ அதே சித்தத்தை நம்ம நிறைவேற்றும் போது தான் அவரை நம்ம சந்தோஷப்படுத்த முடியும். நம்ம நினைக்கிறோம், புது ட்ரெஸ்ஸை போட்டுருக்கோம், இன்றைக்கி 10 பேருக்கு கைமாறு பண்ணியிருக்கணும். தப்பு கிடையாது, அது நம்ம செய்ய வேண்டிய கடமை, செஞ்சு தான் செய்யணும், செய்யாமல் இருக்க முடியாது. அதே மாதிரி அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம்? பண்டிகையில் கிறிஸ்துமஸ் அன்னைக்கு என்ன செஞ்சுக்கிறாரு? அவர் பிறந்திருக்கிறார். இந்த பிறப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த பூலோகத்துக்கு எதற்காக என்னை அனுப்புனாரோ அனுப்பினுடைய கிரியைகளை நடப்பிக்கிறதே என்னுடைய போச்சனமாக இருக்குன்னு சொல்கிறாரு. அப்போ நம்மளை எதற்காக தாயின் கருவில் உருவாதுக்கு முன்னே நம்மளை தெரிந்திருக்கிறாரோ அதே வசனம் தானே நமக்குள்ளே வெளிப்படணும். அப்போ நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? அந்த தெய்வ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு தான். நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே எங்களை என்ன நோக்கத்துக்கு தெரிஞ்சிடும்? ஏசப்பா அந்த பூலோகத்தில் அனுப்புனீங்க, அதான் சொல்கிறாரு, நான் பல்லவ ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி ஒரு மனசை கேட்கும்போது, நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன்னு சொல்லி ஏசப்பா சொல்கிறாரு. அவர் நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்கு தான் கிறிஸ்து இயேசு எதுக்காக பிறந்திருக்கிறாரு? பாவங்களையும் நீதிகளையும் கண்டித்து உணர்த்தி என்ன செய்கிறாரு? நம்மளை வழி நடத்துறதுக்கு தான். இன்றைக்கி அவருடைய ஊழியத்தை செய்கிறதுக்கு தான். அப்போ நான் தான் என்ன செய்வேன்? அவர் பிறப்பின் பண்டிகையை நம்ம ஆசரிக்கிறதுக்கு நம்ம ஒரு தகுதி உள்ள பாத்திரமாக இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம், இன்றைக்கி பண்டிகைக்கு நினைச்சிடும், கிறிஸ்துமஸுக்கு சர்ச்சுக்கு போகிறோம் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறாரு. அவர் கொண்டாடினாப்புல என்ன செய்கிறார்? அவர் சந்தோஷப்பட போகிறதுக்கிட்டார். அவருடைய சித்தங்களை செய்கிறவங்களுக்கு தான் என்ன செய்கிறாரு? அவர் சந்தோஷப்படுவார். அவர் அப்புறம் தான் அவங்கள்ட்ட மகிமைப்பட யோசுவாக்கு வாக்குத்தத்தம் சொல்கிறாரு, அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் ஒன்று விட்டு விலகாதபடி என்ன இரு, அப்போ நான் என்ன செய்ய புத்திமான நடந்து கொள்ளு, நான் உன்னில் மகிமைப்படுவேன்னு சொல்கிறாரு. நான் மோசையோடு கூட இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன்னு சொல்கிறாரு. அவர் நம்ம கூட இருக்கணும்ல, அவர் நம்மளை நடத்தணும்ல, அவர் நம்மளோட அசைவாடணும்ல. இன்றைக்கி என்ன செய்கிறோம்? அவரோட அசைவாடுதல் இல்லாதபடிக்கு நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி வண்டியில் அனுசரிக்கிறனால ஆண்டவர் ஏசப்பா நம்மளோடு இருக்கிறாருன்னு சொல்லி என்ன செய்கிறோம்?
மாமிஷத்தில் தான் நம்ம நினைக்கிறோம். ஆவிக்குள்ளே நமக்குள்ளே இருக்கிறாரான்னு சிந்திச்சு பார்க்குறோமா? நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம்? இத்தனை நாள் என்ன செய்கிறோம்? நம்ம ஆண்டவரை தேடுறோம், 7ஆம் நாள் ஆலயத்துக்கு போகிறோம். அதனால் என்ன செய்கிறோம்? ஆண்டவர் நம்மளோட தான் இருக்கிறார். கட்டாயம் இருக்கிறார், இல்லைன்னு சொல்லலை. அவர் நம்மளோட அசைவாடுகிறாரா? மோசையோடு கூட இருந்தார், யோசுவாவோடு இருந்தார், காளையப்பு கூட இருந்தார், கிதியோனு கூட இருந்தார். நம்ம கூட இருக்கிறாரா? அவங்களாம் அவருடைய திட்டங்களை செஞ்சாங்க, அவங்களாம் அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றினாங்க, அவருடைய பாரத்தை புரிந்து என்ன செஞ்சாங்க, அவருக்காக ஓடுனாங்க. நம்ம அவருக்காக ஓடி இருக்கிறோமா? நம்ம அவர் இருதயத்தில் பிறக்கணும் அப்படின்னா அவரோட சித்தத்தை நம்ம செய்கிற பிள்ளைகளாக மாறும்போது தான் அவர் நம்மளோட இருதயத்தில் என்ன செய்வார்? அவர் நம்மளோட பிறப்பார். இல்லைன்னா என்ன செய்வார்? அவர் பிறக்க மாட்டார். அதே மாதிரி பார்த்துக்கோங்க, ஆண்டவர் நம்மளோட என்னதுக்காக முன்குறித்திருக்கிறார். வாசிக்கலாமா? 1 கொரிந்தியர் 15ஆவது அதிகாரம் 3-4. உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்க பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து பாருங்க, அக்கிரமங்களுக்காக என்ன செஞ்சார்? அடிக்கப்பட்டார். அதே மாதிரி 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். உயிர் தெழுந்து என்ன செஞ்சார்? நம்மளை பிறந்து எல்லா காரியங்களையும் நிறைவேற்றி அவர் என்ன அனுப்புனாரோ, பிதா என்ன சித்தத்துக்கு இந்த பூலோகத்துக்கு குமாரன் அனுப்புனாரோ அந்த காரியங்களை நிறைவேற்றி என்ன செய்ய இன்றைக்கி பரலோக ராஜ்யத்தில் போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அதே காரியங்களை நிறைவேற்றுறதுக்கு தான் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறாரு. இன்றைக்கும் பரிதவிக்கிறார். வலது வருஷத்தில் உட்காந்து இந்த ஒரு விஷயம் போகிறோம், என்ன செய்ய இந்த வட்டம் இல்லைன்னா அடுத்த வட்டம் கனி கொடுத்துருவான்னு சொல்லி தான் நினச்சிடாரு, பறிஞ்சு பேசுகிறாரு. இந்த அத்திமர கதையை பார்த்தீங்கன்னா அண்டு சொல்கிறாரு, இதில் கனி இல்லை, என்ன செஞ்சிரு தோட்டக்காரனை பார்த்து சொல்கிறாரு, இதை வெட்டிடுவோம், இது என்ன செய்யாது, இது கனி கொடுக்காது, இது நிலத்தை பாழாக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறார். தோட்டக்காரன் சொல்கிறான், இல்லை இந்த ஒரு வருஷம் என்ன செய்வோம் கொத்தி என்ன செய்வோம் வெறு போட்டு என்ன செய்வோம் நீர் பாய்ச்சி அடுத்த ஒரு வருஷம் கனி தோட்டுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அடுத்த வருஷம் வெட்டுவோம் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? எஜமான்ட்டு சொல்கிறோம். அதே போல் தான் இன்றைக்கி ஏசப்பா என்ன செய்கிறார்? இந்த வருஷம் இல்லை, அடுத்த வருஷம் என் பிள்ளை கனி கொடுத்துரும், அடுத்த வருஷம் என்ன கனி கொடுத்துருன்னு சொல்லி தான் என்ன செய்கிறாரு? உங்களுக்காக எனக்காக இன்றைக்கி பறிஞ்சு பேசிகிட்டு இருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம் இந்த பிறப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம், அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த பண்டிகையை கொண்டாடினாப்புல அவரை சந்தோஷப்படுத்த முடியுமா? அவருடைய திட்டங்களை செய்யும் போது தான் அவர் சொல்கிறாரு, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேடு, அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லப்படுகிறது. வாசிக்கலாமா? தீமோத்தேயு 1ஆவது அதிகாரம் 10ஆவது வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமானதினாலே அந்த கிருபை இப்பொழுது வெளிப்படுத்தப்பட்டது. அவர் மரணத்தை பரிகரித்து ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்கினார். பாருங்க, அவர் என்ன செஞ்சாரு அப்படின்னா சுவிசேஷத்தை வெளியரங்கமாக்கினாராம். அவர் விரும்புகிறதே என்ன அப்படின்னா நம்ம பிறப்பின் பண்டிகை கொண்டாடுறது தப்புன்னு சொல்லலை. அவர் சுவிசேஷத்தை, ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவிக்கிறது தான் அவருக்கு போச்சனமாக இருக்கிறது. அவருக்கு பிரியமானதை செய்யும்போது தான் நம்ம நினைக்கிறோம் அந்த உலகத்தில் நம்ம பிறந்தார், ஏசப்பா பிறந்தார், இந்த உலகத்துக்குள்ளே இந்த ஜனத்தை ரட்சிக்கணும்னு பிறந்தார். நம்ம இருதயத்தில் அவர் பிறக்கணும் இல்லை, டிசம்பர் 25ஆம் தேதி நம்ம இருதயத்தில் பிறக்கணும் இல்லை. அப்போ அவர் சித்தமானதை செய்யும்போது தானே அவர் நம்ம இருதயத்தில் என்ன செய்வார்? பிறந்து அவர் நம்ம காரியங்களை வாய்க்க பண்ணி நம்மளுடைய தேவைகளை சந்தித்து அவர் நம்மளுடைய சித்தக்கடத்தை நிறைவேற்றி அவர் நமக்கு தேவைகளை சந்தித்து அதான் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேட அப்பொழுது இவளெல்லாம் கூட கொடுக்கப்படும் சொல்லி வேதம் தெளிவாக சொல்லப்படுகிறது. வாசிக்கிறீங்களா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 8ஆவது வசனம். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாய் கர்த்தர் அந்நாளிலே எனக்கு அதை தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தந்தருளுவார். பாருங்க, பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு சொல்றாரு, அந்த நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் என்ன செய்யறாரு? தர என்ன செய்யறாரு? விரும்புகிறாராம். வசனம் சொல்லுது. அப்போ என்னென்னா அவர் பிரசன்னமாகிறது அந்த நீதியின் கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்கிற பாத்திரமாக இருக்கிறோமா? நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம், ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிறோம், 4 பேருக்கு துணிமணி வாங்கி தந்துட்டுருக்கோம், தப்பே இல்லை. அது நம்ம மேலே விழுந்த கடமை. அவருக்கு நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? அவரை சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சுருக்கிறோம்? இந்த பிறப்பின் பண்டிகையில் நம்ம அவர் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சுருக்கோம்? 10 பேருக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா? 10 பேருக்கு ஏசப்பா பற்றி சொல்லியிருக்கிறோமா? என்ன செஞ்சுக்கிறோம்? நம்ம மட்டும் அறிஞ்சிருக்கிறோம், நம்ம சன்னதிக்குள்ள இன்னும் அறிவிக்கப்படலை. இன்றைக்கி நம்ம ஜாதி வீடுக்குள்ளே இன்னும் அறிவிக்கப்படலை.
இன்றைக்கி என்ன நம்ம பட்டணத்துக்குள்ளே இன்னும் அறிவிக்கப்படலை, இன்னும் நம்ம கிராமத்துக்குள்ளே இன்னும் அறிவிக்கப்படலை. இன்றைக்கி இயேசுனா யாருன்னே தெரியாத அளவுக்கு இருக்கிறாங்க. நம்ம பிறப்பின் பண்டிகையை நம்ம கொண்டாடுறல, அநேகருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறல. தாவீதின் ஊரில் என்ன செய்கிறாரு? இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறாரு, நம்ம பாவங்களுக்காய் அக்கிரமங்களுக்காய் பிறந்திருக்கிறாரு. அந்த பிறப்பின் பண்டிகையை நம்ம அநேகருக்கு சுவிசேஷமாக அறிவிக்கணும்ல, நம்ம அறிவிச்சிருக்கிறோமா? இன்றைக்கி என்ன செஞ்சுருக்கிறோம்? புது ட்ரெஸ் போட்டிருக்கிறோம், பண்டிகையில் கிறிஸ்மஸுக்கு போயிருக்கோம், சர்ச்சுக்கு போயிருக்கிறோம், கேக் வாங்கி விட்டுருக்கோம், பாயசம் கட்டி கொடுத்துருக்குறோம், ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிறார். வேஸ்ட்டுங்க, தப்பு இல்லை. ஆலயத்துக்கு கொடுக்குறதுனால தப்பு இல்லை. பிறப்பின் பண்டிகையின் சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறீங்களா? நமக்குன்னு ஒரு தாவீதின் குமாரன் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி சுவிசேஷம் அறிவிச்சிருக்கிறோமா? நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாருங்கள், சிந்திச்சு பாருங்கள். ஆண்டவருக்காக ஒரே ஒரு வாழ்க்கை, ஆண்டவருக்காக வாழுகிற ஒரு வைராக்கியமான வாழ்க்கை வாழலாமா? இன்னைக்கு கடைசி காலத்தில் உட்காந்துருக்குறோம். கடைசி காலத்தில் நம்ம அடுத்த வருஷம் பண்டிகையில் என்ன செய்வோம்? கிறிஸ்மஸை நம்ம சந்திப்போமா அப்படிங்கிற ஒரு நிச்சயிப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்குறோம். இந்த வருஷம் நம்ம கிறிஸ்மஸை சந்திக்கிறோம் அப்படின்னா அடுத்த வருஷம் கிறிஸ்மஸை நம்ம சந்திக்க முடியுமா அப்படிங்கிற நிச்சயத்தில் இருக்கோம். நம்ம நல்ல கனி கொடுத்துருக்குறோமா? ஆண்டவருக்காக நல்ல கனி கொடுத்துருக்குறோமா? கடைசி காலத்தில் நம்ம உட்காந்துருக்குறோம். வாசிக்கலாமா? மார்க் 1:14 15. யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயா வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார். பாருங்க, யோவான் காவலில் வைக்கும் போது தான் ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? விசுவாசிங்க அப்படின்னு சொல்கிறார். என்னென்னா அந்த சுவிசேஷம் தான் என்ன செய்யுது? அவரை சந்தோஷப்படுத்த முடியும். அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறவங்களுக்கு தான் இயேசு பண்ண அவருடைய இருதயத்தில், அவங்களோட இருதயத்தில் பிறப்பார். ஆவியானவர் என்ன செய்கிறார்? இயேசுப்பா அவங்களோட அசைவாடுவார். நான் கூப்பிடும்போது பதில் கொடுக்குற தெய்வனாக இருக்குன்னு சொல்கிறாரு. என் நாமத்தினால் எதை கட்டாலும் தருமென்னு சொல்கிறாரு. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறவங்களாம், அவருக்காக ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட தான் என்ன செய்வார்? அவர் பிறப்பின் பண்டிகைகளை நம்ம ஆசரிக்க முடியும். அப்படிப்பட்டவங்க தான் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட வாழ்க்கையில் தான் அவர் நம்மளோட பிறப்பார். அந்த தாவீதின் குமாரன் நம்மளோட வந்துட்டாருன்னு நினச்சிக்கோங்க, நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறிடும். அதே போல் அந்த பிறப்பின் சுவிசேஷத்தை நம்ம பிரஸ்தாபப்படுத்தணும். ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷத்தை என்ன செய்யணும்? நம்ம அறிவிக்கணும் அந்த தேசத்துக்குள்ளே. அதுக்கு தான் உங்களை என்ன செய்கிறாரு? தெரிந்திருக்கிறாரு. வாசிக்கலாமா? ஏசாயா 61:2, 2 கொரிந்தியர் 1:5. எப்படியெனில் கிறிஸ்துவனுடைய பாடுகள் எங்களிடத்தில் பெருகுகிறது போல கிறிஸ்துவினாலே எங்களுக்கு ஆறுதலும் பெருகுகிறது. பாருங்க, கிறிஸ்துவின் பாடு எங்களுக்கும் பெருகிறதுனால கிறிஸ்துவின் ஆறுதலும் எங்களுக்கு பெருகிறதுன்னு சொல்றாரு பவுல். என்ன செய்றாரு? கொரிந்திய சபைக்கு சொல்றாரு, கிறிஸ்துவின் பாடு எங்களுக்கு பெருகு. எவ்வளோ பாடுகள் இருக்குது, எவ்வளோ வேதனை இருக்குது, அவ்வளவும் அவருக்காக சகிச்சு வந்துட்டோம். அந்த ஆறுதல் தான் எங்களை தேற்றி நடத்துதுன்னு சொல்றாரு. அப்போ அந்த கொரிந்திய சபைக்கு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் பவுலை போல அந்த ஆறுதல் நமக்குள்ளே இருக்குதா? ஒரு சமாதானம் நமக்குள்ளே இருக்குதா? அந்த கிறிஸ்துவின் சமாதானம் நமக்குள்ளே இருக்குதா? அதான் சொல்கிறேன், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறாரு. என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன்னு சொல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் பாருங்கள், எப்படிப்பட்ட தெய்வம் நமக்காக என்ன செய்கிறார்? இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறாரு. எதுக்காக பிறந்திருக்க? நமக்கு சமாதானத்தை தர்றதுக்கும், நம்ம பாவத்திலேருந்து மீட்கிறதுக்கும், அக்கிரமத்திலேருந்து மீட்கிறதுக்கும் என்ன செய்கிறாரு? நமக்காக இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருக்காக நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம்? நம்ம பிறப்பின் பண்டிகை ஆசரிக்கிறவங்கள மாறக்கூடாது. நம்மளை படைத்தவரை, நம்மளை உண்டாக்குனவரை, நம்மளை காப்பாற்றினவரை, நம்மளை விடுதலையாக்கினவரை என்ன செய்யணும்? மகிமைப்படுத்துகிற பிள்ளையாக என்ன செய்யணும்? வாழணும். கர்த்தருடைய வேதம் தெளிவாக சொல்லுது, என் நாமம் மகிமைக்கே உன்னை உருவாக்கி இருக்கிறேன், என் நாமம் பிரஸ்தாபத்துக்கே நான் உன்னை உருவாக்கி இருக்கிறேன்னு சொல்கிறாரு. அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம்? நம்ம தான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். அவர் ஒரு என்ன இயக்கத்தோடு இருக்கிறாரு, அவர் என்ன திட்டத்தோடு இருக்கிறாரு, அவருடைய பாறை என்ன அப்படின்னு சொல்ல உணர்ற ஜனங்களை என்ன செய்ய முடியாது. இன்றைக்கி கொஞ்சம் தான் எண்ணி பார்க்க முடியும். இன்றைக்கி அவருடைய விரும்புகிற ஊழியத்தை செய்கிறதுக்கும், அவருடைய விரும்புகிற சுவிசேஷத்துக்கும், நம்மளை மீட்கிறதுக்கு என்ன செய்ய தாவீதின் குமாரன் பிறந்திருக்கிறாருன்னு சொல்லி அந்த சுவிசேஷத்தை என்ன செய்ய அறிவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? உங்களை என்னையும் இந்த பிறப்பின் பண்டிகையை ஆசரிக்கிறோம். நம்ம அந்த சுவிசேஷத்தை நம்ம அறிவிச்சு பாருங்கள். ஒரு 4 பேருக்காவது சுவிசேஷம் சொல்லி பாருங்கள். என்ன செய்கிறார்? நமக்காக என்ன செய்ய? கிறிஸ்து இயேசு நமக்காக பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி பாருங்க. அநேக நமக்காக, உங்களுக்காக, பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக, மீறுதலுக்காக என்ன செய்கிறாரு? பிறந்திருக்கிறாரு. அவர் நோய்களை குணமாக்குவார். வாசிக்கிறீங்களா? ஏசாயா 61:2. கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டுகிற நாளை கூறவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும்
துயரப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்வதற்கு தான் என்ன செய்கிறார், இங்கே பிறந்திருக்கிறாரு தாவீதின் குமாரன். என்ன செய்கிறாரு, துயரப்பட்டவர்களுக்கு நொறுங்குண்ட இருதயங்களை தேற்றுவதற்கும் துயரப்பட்டவர்களை ஆறுதல் செய்கிறதுக்கு தான் என்ன செய்கிறாரு இந்த தாவீதின் குமாரன் என்ன செய்கிறாரு, இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறாரு. அவருடைய பிள்ளைகள் நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னைக்கு ஞானஸ்நானத்துக்கு சொந்த குமாரனும் குமாரத்தையும் ஆகிட்டோம். அப்போ அதே போல் தான் இன்றைக்கி நம்ம அநேகருக்கு ஆறுதலாக இருந்திருக்கிறோமா, அநேகருக்கு என்ன செஞ்சுருக்கிறோம், இருதயங்களை தேற்றி இருக்கிறோமா. நம்ம என்ன செய்யணும், நம்ம இருதயத்தை மட்டும் தேட்டிட்டு என்ன செஞ்சுருக்கோம், நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்படிப்பட்ட வாழ்க்கை வராதபடிக்கு ஆண்டவருக்காக, அந்த இயேசு கிறிஸ்துவுக்காக நம்ம ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்மளை முன்குறித்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்ற பிள்ளைகளாக மாறலாமா? வாசிக்கலாமா? லூக்கா 7ஆம் அதிகாரம் 22வது வசனம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக நீங்கள் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் யோவானுக்கு அறிவியுங்கள். குருடர் பார்வை அடைகிறார்கள், சப்பானிகள் நடக்கிறார்கள், குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள், செவிடர் கேட்கிறார்கள், மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள், தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. மத்தேயு அந்த 3ஆம் அதிகாரத்தில் என்னென்னும் வல்லவர் என்ன செய்கிறார், பரிசுத்தாவின் அக்னினால ஞானஸ்நானம் கொடுக்க அவர் வந்து தான் என்ன செய்கிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் என்ன செஞ்சுக்கிறார், இந்த பூலோகத்தில் வந்திருக்கிறாரு. அதே போல தான் அப்படிப்பட்ட பிறப்பின் பண்டிகையை நம்ம ஆசரிக்கும் போது தான், அந்த தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் போது தான் அவர் நம்ம சந்தோஷப்படுத்த முடியுமா வழியா. நம்ம கிறிஸ்துமஸை நம்ம நினைச்சிடறோம், கொண்டாடுறோம், அவர் ஒரே ஒரு இடத்துல தான் சந்தோஷப்படுவார். தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறோமா, அப்போ கட்டுண்டவர்கள்லேருந்து காவலேருந்து விடுதலையாக்குறோமா. அவர் தான் அவருடைய நோக்கம் என்ன செய்யறார், அவர் இங்கே வந்ததுக்கு. அதான் யோவானுக்கு காவலில் இருக்கும்போது சொல்கிறாங்க, சுவிசேஷர்கிட்ட சொல்கிறாரு, நீ ஆண்டவர் அன்றைக்கி உனக்கு பேசினார்ல, தரிசனமாய் பேசினார்ல, யோவான்கிட்ட தரிசனமாய் பேசினார்ல, ஆண்டவர் பேசின காரியம்லாம் இந்த பூலோகத்தில் நடக்குது. தரித்திரத்துக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, குருடன கண்கள் திறக்கப்படுது, முடவன் நடக்க செய்யப்படுகிறான், திமிர்வாதக்காரன் சுகமாக்கப்படுது, குஷ்டரோகிகள் சுஸ்தமாக்கப்படுகிறது. அன்றைக்கி தீர்க்கதரிசனமாக அவனோடு கூட பேசின காரியங்களை கிறிஸ்து இயேசு வந்து இந்த பூலோகத்தில் நிறைவேற்றிட்டு இருக்கிறாரு. தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி. அப்போ எவ்வளோ தூரம் அந்த வாரம் ஏசப்பா அதை விரும்புகிறாரு, தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு. யாராவது எழும்பி போக மாட்டாங்களான்னு சொல்லி தான் அனுப்பிச்சிறாரு, விரும்புகிறாரு. நம்ம பண்டிகையில் ஆசரிக்கிறோம், இன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆசரிச்சு இருக்க உட்காந்துட்டு இருக்கிறோம். நம்ம நினைக்கிறோம் என்ன செய்கிறோம்னா ஆண்டவர் சந்தோஷப்படுவார். அதிலெல்லாம் சந்தோஷப்படுறது கிடையாதுங்க. ஆண்டவருக்காக ஊழியை செய்கிறக்கும், தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறக்கும், கட்டுண்டருந்து காவலிருந்து விடுதலையாக்குறது தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 3ஆவது வசனம். எங்கள் சுவிசேஷம் மறைபொருளாய் இருந்தால் கெட்டு போகிறவர்களுக்கு அது மறைபொருளாய் இருக்கும். அதான் சொல்ற கொரிந்தியருக்கு பவுல் சொல்றாரு பாருங்க, கொரிந்திய சபைக்கு, நாங்கள் சுவிசேஷ அறிவிக்கைக்கு மறைபொருளாக இருந்தால் கெட்டு போகிறவருக்கு அவங்க மறைபொருளாக தான் இருக்கும். அப்போ என்னன்னா, நான் இந்த சுவிசேஷத்தை யார் ஏற்றுக்கிறாங்களோ என்ன செய்ய முடியும், அது உண்மையிலே ஆண்டவர் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விசுவாசம் நமக்குள்ளே வரும். அந்த ஒரு மகிமையை வெளிப்படுத்தும் அப்படிங்கிறது தான் நினைச்சாரு கொரிந்திய சபைக்கு நினைச்சாரு. தெளிவாக பவுல் சொல்கிறாரு. அப்போ நம்ம வாழ்க்கையில் என்ன செஞ்சிட்ருக்கிறோம், நம்ம வாழ்க்கையை எப்படி ஓடிட்டுருக்கிறோம் பாருங்கள். அந்த அடுத்த வருஷம் கிறிஸ்துமஸுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்ம நிறைய பேருக்கு சுவிசேஷம் சொல்கிற பிள்ளைகளாக மாறணும். பிறப்பின் சுவிசேஷத்தை இன்னும் தாவீதின் ஊரில் என்ன செய்கிறாரு, பிறந்திருக்கிறாரு, கிறிஸ்து இயேசு பிறந்திருக்கிறாரு, உங்களுக்காக எனக்காக பாடுகளை பட்டிருக்கிறாரு, உங்களுக்காக எனக்காக வேதனைப்பட்டிருக்கிறாரு, அவரை தேடுங்க, அவரை தேடினா ரட்சிப்பு, என்னை இல்லாமல் பிதாவிட்ட எவனும் வர முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. அவரை தேடி பாருங்க, அவர் நன்மைகளை செய்கிற தேவனா, பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சுப்படுங்க. அது அப்படி அறிவிக்கும் போது தான் அவர் நம்மளோடு பிறக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நம்ம இருதயத்தில் என்ன செய்கிறார், பிறக்கிற தேவனாக இருக்கிறாரு. அன்னைக்கு இம்மானுவேலின் தேவன் தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிற தேவன் நம்ம இருதயத்தில் பிறக்கணும். அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வந்தால் தான் என்ன செய்ய முடியும், நம்ம வாழ்க்கையெல்லாம் மாறும். அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் அவர் அற்புதங்களை அடையாளங்களை நம்ம பார்க்க முடியும். அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் ஒரு புதிய வாழ்க்கைக்குள்ளே நம்ம போக முடியும். அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் புதிய ஆண்டுக்குள்ளே நம்ம போய் பிரவேசித்து ஒரு நல்ல ஒரு முடிவில் நம்ம ஆண்டு செய்வார். நிச்சயமாக முடிவு நம்பிக்கை வீண்போது ஒன்று அதிசயத்தை காணப்படும் சொல்கிறார். அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் அதிசயத்தை நம்ம காண முடியும். அவர் நம்ம இருதயத்தில் வரும்போது தான் கீர்த்தியும் புகழ்ச்சியுமா நம்ம வாழ்க்கையில் நம்ம வாழ முடியும். அவர் நம்ம இருதயத்தில் வரும்போது தான் எந்த சத்துரும் நம்மளை மேற்கொள்ள முடியாது. அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே அவர் வரும்போது தான் என்ன செய்ய முடியாது, எந்த பில்லி சுனியமோ எந்த மாந்திரியமோ எந்த வன்கண்களோ என்ன செய்ய நம்மளை தொட முடியாது. அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே பிறக்கும் போது தான் அவர் என்ன செய்கிறார், இம்மையிலும் மறுமையிலும் என்ன செய்ய நம்மளை கொண்டு போய் என்ன செய்யறாரு, பல்லவராட்சியத்துக்குள்ளே நம்ம கொண்டு போகிற தேவனாக இருக்கிறாரு. அவர் நமக்குள்ளே பிரவேசிக்கும் போது தான், அவர் நம்மளோட அசைவாடும் போது தான் என்ன செய்ய முடியும், நம்ம பிதாவின் வலது வசத்தில் உட்கார்றதுக்கு நம்ம
தகுதி உள்ள பாத்திரமாக அவர் மாற்றுறதுக்கு ஒரு வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறாரு. அதே அவர் நம்ம இருதயத்துக்குள்ளே வரும்போது தான் அன்னிஷா தரித்திரம் இருக்கிற நம்ம சுவிசேஷம் அறிவிக்க முடியும். அவர் நம்ம இருதயத்தில் ஏற்றுக்கொண்டோம், என்னைக்கு ஞானஸ்நானம் பெற்று அவர் சொந்த குமாரன் ஆனமோ அன்னைக்கே நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கணும். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும், கட்டுண்டவர்களை காவலிருந்து விடுதலையாக்கணும், மூங்களை முறிக்கணும், சத்துருவின் சகல வல்லமைகளை நிர்மூலமாக்கணும். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு எனக்கு தந்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் தான் செய்த கிரிகளை செய்வான், அதை பார்க்கலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொல்றாரு. இன்னைக்கு அதே மாதிரி பார்த்துக்கோங்க, ஆண்டவர் நம்மளை எதற்காக முன்குறித்திருக்கிறாரு? அவர் தெய்வ திட்டத்துக்காக முன்குறித்திருக்கிறாரு. இந்த பிறப்பின் பண்டிகைகளை நம்ம ஆசரிக்கிறோம். இந்த பிறப்பின் பண்டிகைக்கு ஒரே ஒரு வாழ்க்கை அவருக்காக வாழ்கிறதுக்கும் ஒரே ஒரு வாழ்க்கை அவருடைய சித்தங்களை நிறைவேற்றுவதற்கு தான் ஆண்டவர் உங்களை என்னையும் முன்குறித்திருக்கிறார். ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, அப்பா, அந்த பிறப்பின் பண்டிகை ஆண்டவரே நாங்கள் கொண்டாடுகிற ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானதை மாத்திரம் செஞ்ச ஆண்டவரே. அப்பா, இம்மானுவேல் தேவன் தாவீதின் குமாரன் பிறந்திருக்கிறார், தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார், கிறிஸ்து இயேசு இம்மானுவேல் அப்பா தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறான்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிற ஆண்டவரே. அப்பா, தாவீதின் ஊரில் மாத்திரம் ஆண்டவரே, அப்பா எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பிறந்த ஆண்டவரே, அந்த பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நீர் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினது போல நாங்களும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி அந்த தேவனுடைய ராஜ்யத்திலே சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக மாற எங்களை தகுதி உள்ள பாத்திரமாய் மாற்ற ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, அப்பா ஒரு விஷயங்களை தாழ்த்தி வறுமையாக்குகிற ஆண்டவரே. அப்பா, இம்மட்டும் காத்து எவனேசரையும் துதிக்கிற ராஜா, இனி காற்று வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவனை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜாசுவா டிவியை பார்த்துட்டு இருக்கனே அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். ஹேப்பி கிறிஸ்மஸ்.